லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வேத வாக்குத்தத்தின்படி நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். ஏசப்பா இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தாருல, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று அவர் நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். ஏன்னா ஏசப்பாக்கு ஒரு பேர் உண்டு, அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாள் கூட பார்க்கும்போது வேதத்திலிருந்து யோவான் 15 அதிகாரம் 7 வசனம், ஜான் சாப்டர் 15:7 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். எங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணுமா? ஒரு நன்மை நடக்கணுமா? நீங்கள் எதை கேட்டாலும் ஏசப்பா இந்த நாளில் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆனால் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா அதிசயங்களை செய்யணும்னா இங்கே வேதம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். ஆமென். ஏசப்பா சொல்கிறாரு, நம்ம ஏசப்பா கூட இருக்கணும், அவருடைய வார்த்தைகள் நம்ம கூட இருக்கணும். ஆமென். ஏசப்பா ஒவ்வொரு கையில் இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்து அதுபடி நம்ம கை கொள்ளும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டாலும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஒரு அப்பா, ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட எது கேட்டாலும் அப்பா எப்படியாவது அதை செஞ்சிடுவார் இல்லை? அதே போல தான் ஒரு உலகத்துக்குரிய அப்பா இப்படி செய்வாருன்னா நம்மை படைத்த ஏசப்பா செய்ய மாட்டாரா? அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்யணும், ஒருவேளை உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா இருக்கலாம், இல்லை வண்டி வேணுமா இருக்கலாம், இல்லை ஒரு சைட்டு வாங்க விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கிற விஷயமா இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது சின்ன காரியமோ இல்லை ஒரு பெரிய காரியமோ, மனுஷனால் கூட அது தேவனால் கூடுங்க. ஆகையால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்ய போகிறேன். இந்த மாதம் எந்தெந்த காரியத்தில், எந்த சூழ்நிலையில், உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாய் செய்வார். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா, நான் உங்கள் கூட இருக்கணும். அம்மே, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்குறோம், ஏன் ஏசப்பா அற்புதம் செய்யலைன்னா இந்த வார்த்தைப்படி நம்ம கை கொள்ளாமல் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், இது ஒவ்வொரு ஜபங்களுக்கு, உபவாச ஜபங்களுக்கு வரோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு நம்ம கை கொள்ளாததுனால, ஏசப்போடைய வார்த்தையின்படி நம்ம நடக்காதனால தான் இனியும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியல. ஆனால் இந்த நாளில் ஏசப்பா உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் இன்னைக்கு இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த நாளில் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா இனில ஏசப்பா உங்களுடைய வார்த்தைக்கு ஏசப்பா கை கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாய் நீங்கள் எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமோ, இல்லை எந்த காரியத்திலலாம் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கேட்குறீங்களோ நிச்சயமாக ஏசப்பா அந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே ஏதோ இந்த கால வேளையிலப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நாளில் அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டு அதுபடி ஏசப்பா எங்களை கைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தை வரை வாசிப்பது மாற்றமல்ல, அதை தானித்து அதுபடி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அப்பா வார்த்தை மூலிமா வருகிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஏசப்பா எல்லா விதமான ஏசப்பா உபகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அற்புதங்களை வெளிப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றும் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.